ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு மே மாதம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு விசுவாசியின் அதிகாரங்கள். 8ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் சொல்கிறது, நீர் தேவரீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். நம் கர்த்தர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடையவர். மத்தேயு 28:18. அவர் மனிதனை சிருஷ்டித்த போது அதிகாரமும் ஆளுகையும் வல்லமையும் உடையவனாக சிருஷ்டித்தார். மனிதனுக்கு தன்னுடைய சாயலை கொடுத்தார், ரூபத்தை கொடுத்தார். அவனை ஜீவாத்துமாவாக்கி தம்முடைய மகிமையால் மூடினார். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தான் யார், தனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரம் என்ன, வல்லமை என்ன, ஆளுகை என்ன என்பதையெல்லாம் அறிந்திருக்க வேண்டும். அதிகாரத்தில் இருந்துதான் வல்லமை வருகிறது. பாருங்கள், மின்சாரத்தில் இருந்துதான் மின் விளக்குகள் எரிகின்றன, மின் விசிறிகள் சுழலுகின்றன, குளிர் சாதன பெட்டியில் இருக்கும் பொருட்கள் கெட்டு போகாமல் இருக்கின்றன. அதுபோல கிறிஸ்துவின் மூலமாகத்தான் நமக்கு அதிகாரமும் வருகிறது, ஆளுகையும் வருகிறது, வல்லமையும் வருகிறது. ஆதாம் தன்னுடைய பாவத்தினால் சாத்தானுக்கு விற்று போட்ட அதிகாரத்தையும் ஆளுகையும் பெற்றுத்தரவே இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். சத்துருவின் தலையை நசுக்கி அவன் மேல் அதிகாரத்தை தந்தார். ஆகவே முதலாவது உங்களுக்கு அதிகாரத்தையும் ஆளுகையும் வல்லமையும் தருகிற இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுங்கள். அவர் சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சகலவற்றையும் தாங்குகிறவர், சகலவற்றையும் பாதுகாக்கிறவர், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ளவர். மத்தேயு 28:18. வேதம் சொல்கிறது, ரோமர் 13:1, எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. நேபுகாத் நேச்சாருக்கு அதிகாரம் இருந்தது, ஆளுகை இருந்தது. ஆனால் தனக்கு அதிகாரம் கொடுத்த கர்த்தரை அவர் அறியவில்லை. அவர் பெருமையும் மேட்டிமையும் அடைந்தபோது ராஜ்யத்தினின்று தள்ளப்பட்டார். மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தார், பறவைகளைப் போல நகங்கள் வளர்ந்தன. பனியிலும் வெயிலிலும் பைத்தியக்காரனைப் போல அலைய நேர்ந்தது. உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாயிருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது. தானியேல் 4:32. நீர் பரம அதிகாரத்தை அறிந்த பின் ராஜ்யம் உமக்கு நிலை நிற்கும். தானியேல் 4:26. தேவப்பிள்ளைகளே, நீங்கள் பரம அதிகாரத்தை அறிந்து பரம அதிகாரத்துக்கு உங்களை ஒப்புக்கொடுக்கும் போதுதான் கர்த்தர் மற்ற அதிகாரங்களை உங்களுக்கு தந்து அநேகத்தின் மேலே உங்களை அதிகாரியாக வைப்பார். இன்றைய நினைவிற்கு யாக்கோபு 1:17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. இன்றைய வேத வாசிப்பு காலை
1 ராஜாக்கள் 12 மற்றும் 13 அதிகாரங்கள். மாலை லூக்கா 22 அதிகாரம் 1 20 முடிய. அன்புக்குரிய அன்றனுள்ள அப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். அதிகாரம் கொடுக்கிற ஆண்டவரை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர்தாமே உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.